ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பேபிஸ்க்கு தேவையான ப்ராடக்ட்லாம் காம்போ பேக்கில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபீடிங் ஸ்பூன் தான். இந்த ஃபீடிங் ஸ்பூன் வந்து சிலிக்கான் மெட்டீரியல் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பேபி ஃபுட்னு கொடுக்குறது வந்து ஒரு ஆப்பிள் ஆர் பனானாவை சாலிடாக இல்லாமல் லைட்டாக லிக்விடாக இருக்கிற மாதிரி தான் கொடுப்போம். அதில் இதை ஊற்றி கொடுக்கும்போது மெஷர்மெண்ட்டோடு இருக்கும். அண்டு வேஸ்ட் ஆகாமல் கொட்டாமல் இருக்கிறதுக்காண்டி இதை ப்ரெஸ் பண்ணால் லைட்டாக அந்தளவு தான் வரும். இது பாட்டமில் வந்து ஒரு சிலிக்கான் மாதிரி ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு டேபிள்லேயோ தரையிலையோ ஃபிட் பண்ணிவிட்டால் அது அப்படியே ஒட்டிக்கும். குட்டி குழந்தைங்களால் அதை எடுக்க முடியாது. அடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க, டென்டல் கேர் தான். குழந்தைங்களுக்கு பல்லு முளைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். ஸோ ஏதாச்சும் கொடுத்து ஹார்ஷாக கடிக்கிற மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அதில் பெயின்ஃபுல்லாக இருக்கும் டீத்திங் போது. ஸோ இந்த மாதிரி வந்து சிலிக்கானில் கொடுத்துருக்காங்க. இதை அவங்களுக்கு கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஃபீடர் தான். நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி போட்டு அவங்க கையில் கொடுத்துட்டா அவங்க ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க. அடுத்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா சிலிக்கான் ஸ்பூன் தான். இந்த ஸ்பூனை 1 இயருக்குள்ளே இருக்கிற பேபிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டானது யூஸ் பண்ணுறனால அவங்களுக்கு எந்த ஒரு ஹார்ஷாகவும் அஃபெக்ட் ஆகாது. நம்ம அதை விட நல்லது வந்து கையில் ஊட்டுறது தான். கையில் சாப்பிட்றது எவ்வளோ நல்லதுன்னு தெரியும். பட் சப்போஸ் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ட்ராவல் டைம் அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளால் வந்து மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சா இந்த மாதிரி சிலிக்கான் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கொடுத்துருந்தாங்கன்னா பேபி ப்ரஷ் தான். இந்த பேபி ப்ரஷ்ஷை ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஈஸியாக கேரி கூட பண்ணிக்கலாம். ஒன் சைடு வந்து டங் க்ளீன் பண்ணுற மாதிரி, ஒன் சைடு வந்து டீத் க்ளீன் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து 1 இயருக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷு. டீத்துக்கு மட்டும் கேப் விட்டுருக்காங்க. அதை வந்து அவங்க டீத்தில் வச்சு அவங்களாவே ப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரி. அடுத்து நான் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன்னா இது வந்து பேபியோட ஹேரை வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஃபேஸ் வாஷ் போட்டு ஃபேஸை வாஷ் பண்ணும்போது அந்த ஃபேஸ் வாஷை வந்து இதில் போட்டு நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணால் நம்ம ஃபேஸில் ஒரு டேன் கிடைக்கும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால பேபிஸோட ஸ்கின்னில் எந்த ஒரு ஹார்ஷாக இருக்காது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.